அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோட்டூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடத்துகிறார்கள் சிறப்பு விசாரணை குழுவினர். அது மட்டுமின்றி சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், வணக்கம். 3 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையில் முக்கிய தகவல்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஞானசேகர் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் இதே போல பல்வேறு மாணவிகளுக்கு மற்றும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இது மட்டுமின்றி அவரது செல்போன்ல அதிகப்படியான வீடியோக்கள் இருப்பதையும் போலீசார் சைபர் ஆய்வகத்திற்கு கொடுத்து அதனை ரெக்கவரி செய்தனர். இந்த வீடியோக்கள்ல இருக்கக்கூடிய இளம் பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் அதனை வைத்து போலீசார் இவரால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 4க்கும் மேற்பட்ட பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் அவரது வீட்டிற்கு சென்று சோதனையை நிகழ்த்தியுள்ளனர். குறிப்பாக கோட்டூர்புரம் மண்டப சாலையில இருக்கக்கூடிய ஞானசேகரின் வீட்டுல சென்று போலீசார் 3 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக காலை 10 மணி முதல் 1 மணி வரையில இந்த சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இது தொடர்பாக சோதனை மேற்கொண்டதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரது தம்பி மூலமாகத்தான் ஞானசேகரனை போலீசார் அவரது வீட்டுல அவர் தொப்பி அணிந்திருந்த தொப்பி மற்றும் டி ஷர்ட்டை வைத்துதான் போலீசார் ஞானசேகரனை கைது செய்தனர். இதனால அவரது தம்பி மற்றும் மனைவியிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு முன்னதாக இவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலையும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டது. அது மட்டுமின்றி இவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதால அவரது வீட்டுல திருடப்பட்டிருக்க பொருள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா, பெண்களோட விவரங்கள் ஏதேனும் பென்டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் போன்றவைகள்ல மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்ற கோணங்கள்ல இங்கு சோதனை மேற்கொண்டனர். அப்போது சில ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றதாக போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் அந்த வென்டிரைவ்ல வேறு ஏதேனும் பெண்கள் இது போன்று பாதிக்கப்பட்டு வீடியோக்கள் ஏதேனும் மறைத்து வைத்துள்ளாரா என்ற கோணங்கள்ல விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக ஞானசேகரனை கஸ்டடியில் எடுத்த பின்பு தான் இதற்கான முழு விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.